சொல்லிச்சு. பொதுவாக நம்ம எல்லாருமே கார்ட்டூன்ஸை பார்த்தா வளர்ந்துருப்போம். யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூன்ஸ் மெமரியில் இருந்திருக்கும், நம்ம மைண்ட் இருந்திருக்கும். ஏன் நம்ம நாடி நரம்பு ரத்தம்லாம் கார்ட்டூன் தாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி நாஸ்டாலஜிக் கார்ட்டூன்ஸ் என்ன நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, தம்பி அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டலேரோ பண்டல்லேரோ என்று மக்கள் நாயகன் இந்த பாட்டுக்காக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் தம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி பல கார்ட்டூன் நினைவுகள் நமக்குள்ள இருந்திருக்கும் இல்லையா. அந்த நினைவுகளை வந்து புராண்டி விடுறது தான் இந்த வீடியோவே. ஸோ வந்து நாஸ்டாலஜிக் கார்ட்டூன்ஸ் அண்ட் நாஸ்டாலஜிக் கார்ட்டூன் மெமரிஸ் பற்றி தான் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ என் வாழ்வில் நான் பட்ட அனுபவத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ நாஸ்டாலஜிக் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதில் வர ஒரு எபிசோடு தான் இந்த எபிசோடு. ஸோ உங்களுக்கும் வந்து கார்ட்டூன்ஸ் பற்றி நாஸ்டாலஜி இருந்துச்சு பிடிக்கும் அப்படின்னா இதில் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கார்ட்டூன் நாஸ்டாலஜிக் அப்படின்ற பற்றி காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே சொல்ஜஸ் ஓராசில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. கார்ட்டூன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிந்திய ஜெனரேஷனுக்கு வந்து கேள்விட்டு கேட்காங்க தெரியுமா. அவங்களுக்கு பிந்திய ஜெனரேஷனுக்கு வந்து கார்ட்டூன்ஸ்ன்றது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அதான் கார்ட்டூன் தமிழில் வரலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன எந்த சேனல் தமிழில் தான் ஓடுது பெரிய விஷயமே அப்படிதான் தோணும். அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா. பட் அந்த காலத்தில் நாங்கள் இருந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 90s கிட்ஸு ஏர்லி 2K கிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூன்ஸ் தமிழில் பார்க்குறதே பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள் கிட்ட இருக்கும் போது தான் கார்ட்டூன்ஸ் இந்தியாவுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னே ஜென்ரேஷன்களோட அந்தளவுக்கு இருந்திருக்காது. எனக்கு கார்ட்டூன்ஸ்ன்றது முதல்ல பரிச்சயமானது அப்படின்னா ஒதிகை டிவியில் தான். ஒதிகை டிவியில் டின் போட்டு இருந்தானுங்க, பாப்பாய் போட்டுட்டு இருந்தானுங்க. அதான் முதல்ல வந்து எனக்கு பரிச்சயமானது. சொல்லணும்னா எங்க வீட்டில் டிவி கிடையாது, எங்கள் ஆயா வீட்டில் டிவி இருக்கும். இங்கிருந்து எங்கள் ஆயா வீட்டுக்கு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து போய் சரிங்க நடந்து போவேன். நடந்து போனீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் பிளாக் அண்ட் டிவி ஒன்று இருக்கும். அந்த டிவியில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் பாப்பாயி. அதெல்லாம் ஃபஸ்ட் அந்த டைம் தமிழில் போட்டாங்க. பாப்பாய் பொன்ரொட்டி, அந்த ஹேண்ட் பர்கர் தெரியுமா, அதை பொன்ரொட்டி அப்படின்னு தமிழ் டப்பிங்கில். பாப்பாய்க்கு ஸ்பினச், பாப்பாய் கூட ஒருத்தர் இருப்பா குண்டா ஒருத்தர், ஓகே அவன் வந்து பர்கர், அதை வந்து தமிழில் வந்து பன்ரொட்டி அப்படின்ட்டு வாங்க. அப்போ ஆயா சொன்னாங்க பன்ரொட்டி ஊருக்குதுப்பா அப்படின்ட்டுலாம். அதுக்கப்புறம் டின்டின் போடுவாங்க, டின்டினின் சாகசங்கள் அப்படின்லாம் போடுவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கார்ட்டூனோட இந்த ஒரு பசிக்கு தீனி போடுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவி, சன் டிவி மாதிரி சொல்லலாம். அவங்களாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபில்லர் கண்மை போடுவாங்க, ½ அப்படின்னு போடுவாங்க. ஏதாவது கார்ட்டூன் பழைய கார்ட்டூன் வாங்கி போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்தது இந்த கார்ட்டூன் தான். கார்ட்டூன் வந்து இங்கிலீஷ் தான் போகும், பட் லாங்குவேஜ் தான் முக்கியம் இல்லைங்க அப்படின்ட்டு உட்காந்து ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ ஃபேமஸ் ஆனதான் வந்து டாம் அண்ட் ஜெர்ரி. டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஃபேமஸ் அந்த டைம். ஏன்னா டாம் அண்ட் ஜெர்ரி லாங்குவேஜே கிடையாது இல்லை, எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சூப்பராக இருக்கும். டாம் அண்ட் ஜெர்ரி ஓடுறது, அட்டாக் பண்றது, டாம் அண்ட் ஜெர்ரி ஏகப்பட்ட ஷோ போட்டிருப்பான். பழைய ஹானா பார்பராவோட டாம் அண்ட் ஜெர்ரி, அப்புறம் டாம் அண்ட் ஜெர்ரி கிட்ஸ், இந்த மாதிரிலாம் பல போடும். நமக்கு ஹானா பார்பரா தெரியாதுங்க, நமக்கு தெரிஞ்சது டாம் அண்ட் ஜெர்ரி மட்டும்தான். அவ்வளோதான், அதை மட்டும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அதை வரா மாதிரி இப்படி இதுதான் வந்து மேலே கீழே குஞ்சா மட்டும் தான் கீழே விழுது, விழுக மேலே நின்றுட்டு இருக்கு அப்படின்லாம் யோசிக்கிட்டு இருப்போம் அந்த டைம். ஏன் தெரியுங்களா எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஸோ வந்து அப்போ தான் எங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது தான் சந்தோஷத்தில் வந்து குழி வெட்டி வச்சவன் தான் வந்து ட்ராய். எப்படா சந்தோஷமாக இருக்கலாம், நீ சந்தோஷத்தை கெடுப்பட்டா, நான் சந்தோஷமாக இருந்துறியா, நீயே விட்டுருவா, நான் சந்தோஷத்தை கிழிப்பேன் பிரிப்பேன் அப்படின்ட்டு ட்ராய் என்னங்களா பார்த்தாங்கன்னா வந்து தம்பி செட்டப் பாக்ஸ் வைக்கணும்ப்பா, செட்டப் பாக்ஸ் வச்சாதான் வந்து சேனல் தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா. இதனால் காலன்ட்டுன்றது பெரும்பாலும் ஏரியாஸ் தெரியல, முக்கியமாக எங்கள் ஏரியாவில் தெரில. அப்போ தான் அந்த விசியில் பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சிவரேசி தான், அது ஒரு 4 பேச சொல்ல இருக்கும். அதையே திரும்ப 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 போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தால் நீலாம்பரி மாதிரி. பட் என்ன பிரச்சனைனா அந்த சிடி வளைஞ்சு போயிடுச்சு, யாரோ உடச்சு போட்டாங்க. எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். அப்ப நான் அழுகாத அழுகை இல்லை தெரியுமா, இது எடுக்கலன்ட்டு கண்ணீர் மழை அழுதுகிட்டு இருந்தேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. அதன் பிறகு காலகட்ட செல்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓகே சரி ஊர்லாம் தெரில, இதெல்லாம் இல்லை கோகோ போகோடு போடு அப்படின்ட்டு போகோ டிவி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவுக்கு மட்டும் அப்படின்ட்டு. போகோவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அவங்க இருக்கு. போகோவில் வந்து அப்படின்ட்டு ஒரு ஷோ போடுவாங்க. ஆக்டோபஸ் இருக்கும், ப்ளூ கலர் ஆக்டோபஸ், ஹாட் டாக் நாய் இருக்கும், அப்படியே ஸ்லோவாக வரும் அப்படின்ட்டு. அப்போல்லாம் எங்கள் ஸ்கூல் வீடு பார்த்தா ஸ்கூலு என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ஸ்கூலுக்கு போவேன். முதல்ல சாப்பாடு போ நான் பண்ணுவேன், வீட்டில் இறங்க மாட்டேன், நான் வீட்டில் இருப்பேன், போட்டு பார்ப்பேன். போட்டு பார்க்கும்போது இந்த ஷோ அப்படியே ஸ்லோ போவோம். மதியம் சாப்பாடு வேற ஸ்லோவா ஓடுது. அப்புறம் என்ன தோணும், அப்படியே தூங்க வேண்டியதுதான். தூங்கினா சம்டைம்ஸ் தூங்கிட்டு அப்படியே லீவ் வர போட்டுருவேன். அதெல்லாம் ஒரு 30 ட்ரிக்ஸ். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு அந்த காலத்தில். பட் என்னதான் வந்து போகோ சேனல் வந்து இருந்தாலுமே தமிழில் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து கார்ட்டூன்ஸ் பெருசாக வரல. இப்போலாம் ஆசைப்படுதுதான் வருமா அதுவா அப்படின்ட்டு. அப்போ வந்து மாஸ்க்குன்னு ஒரே ஷோ மட்டும் தமிழில் போட்டாங்க. அப்போ தான் என் தம்பிகிட்ட சொன்னேன், இவங்க பரவ தமிழில் போட்டாங்கடா நான் பார்த்தேன்டா அப்படின்ட்டு. நம்பவே இல்லை, கேன்சரிக்கா தமிழ்லாம் எப்படி கார்ட்டூன் நீ போய் சொல்லுரு அப்படின்னுவா. பட் நான் பார்த்தேன் ஞாபகம் இருக்குது, மாஸ்க் மட்டும் போட்டாங்க. இந்த மாதிரி வந்து தமிழில் வருமா யோசிக்கும் போது தான் அதுக்கு ஒரு தீனி போடுற மாதிரி வந்தவன் தான் இந்த டூன் டிஸ்னி 2000
2007 நினைக்கிறேன், 2007 or 2008 அந்த பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டூன் டிஸ்ட்ரின்றது தமிழில் வந்துச்சு. டூன் டிஸ்ட்ரி நம்ம ஊருக்கு வந்துச்சு. முதல்ல டூன் டிஸ்ட்ரி வரும்போது தான் தமிழில் கார்ட்டூன் வருதுடா தெரியுமா அப்படின்ற மாதிரி பயங்கர இதாக இருந்துச்சு. நானும் உட்காந்துட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு லீவ் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண அதில் தான். ஒரே பயங்கரமான ஷோ இந்த டிஸ்ட்ரிக்ட் லாஸ்ட் ஷோவாக போட்டிருந்தான். ஹக்கூனா மட்டாட்டா, என்ன அருமையான காலம். டிமோன் பும்பா, அப்புறம் அலாடின்னு ஒரு ஷோ பேர் வந்துச்சு. அந்த ஷோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜங்குள் புக்கில் இருந்த கரடி வந்து வேற யூனிவர்ஸ் இல்லாமல் காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு பைலட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த ஷோலாம் செம்மையாக இருக்கும். ஒரே ஓ ஒரே ஓ ஒரே ஒரே அப்படிலாம் பாட்டு செம்மையாக இருக்கும். அப்போதான் ஆச்சு. அப்புறம் ஜெடெக்ஸ்னு மாற்றினான். ஜெடெக்ஸ் ஃபுல்லாக டீனை கவர் பண்ணுற மாதிரி ஷோ. இந்த ஆஸ்திரேலியன் கார்ட்டூன்ஸ் ஃபுல்லாக போட்டான். உதாரணம் சொன்னால் நைட் நடுவாத்தில் போடுவாங்க. கார்ட்டூனுக்கு இருக்கும்போது ரொம்ப பிடிச்ச ஷோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக காவிடாக் ஷோ. அது லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆக புரியாது, இருந்தாலும் என்னமோ இருக்குது அப்படி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு ஃபியர் திரும்பி எனக்கு கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மார்டின் விஸ்டி ஷோ வேற லெவல். டெய்லி 2 எபிசோட் போடுவோம். ஷோ ஃபோட்டோ ஷோவே இல்லை, வேற ஷோ. பயங்கர பக்காவாக இருந்துச்சு. அது ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்போ தான் வந்தீங்க பவர் ரேஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா பவர் ரேஞ்சர்ஸ் டேனா தண்டர். எங்கள் ஏரியாவில் நீங்கள் முன்னாடி பார்த்துடலாம், வைல்டு பர்சன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு க்ரீம் பிஸ்கெட்டுக்கு வந்து டிஸ்க் லான்ச்சர் மாதிரி ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. டிஸ்க் மாதிரி இருக்கும், அதை ஒடிச்சிட்டு அது அமுக்குனா சர்க்குன்னு பறக்கிற மாதிரி இருக்கும் டிஸ்க் லான்ச்சர். அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இங்கே என்னமோ போட்டிருக்கடா, அங்கே பர்றா தினமும் 5 மணிக்குன்னு போட்டிருக்கண்டா இதில், அப்போ அது பார்க்கணும்டா அப்படின்ட்டு டைம் விஷயம்லாம் போட்டிருப்பான். அங்கே அப்போ உட்காந்து இதை பார்த்தது தான் டேனா தண்டர். அதுலேருந்து தான் வந்து ஃபுல்லாக பவர் ரேஞ்சர்ஸ் ஃபேனாக மாறிட்டேன் மொத்தமாக. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங் இருந்துச்சு அந்த டைம். வேற மாதிரி பட் அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உருட்டு கதைகளும் இருக்கும். அது ஓவராக பயங்கர ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸ்கூலில் வந்து கதை விடுவானுங்க. டேய் நான் தான்டா பவர் ரேஞ்சராக சண்டை போட்டு வந்து ஸ்கூலில் இருந்துருவேன்டா அப்படிலாம் கதை விடுவானுங்க. ஏன் நானே கதை விட்டுருக்கேனே. எங்கள் ஏரியா சின்ன பையன் ஒருத்தன் இருந்தான், அவன் எதை சொன்னாலும் நம்புவான். நாங்கள் எங்கள் ஃபேமிலியே பவர் ரேஞ்சர் தான். நான் எங்கள் அம்மா அப்பா என் தம்பிலாம் பவர் ரேஞ்சர் தான். நாங்கள் வந்து பவர் ரேஞ்சர் ஸ்பேஸ். நாங்கள் ஏன்னா ஸ்பேஸ் டிவி டெலிகாஸ்ட் பண்ணல. ஸ்பேஸ் வந்து ட்ரங்க் கார்டில் மூலம் ஸ்பேஸ் இருக்கும், அதை காமிச்சு நாங்கள் தான் இது அப்படின்னு சொல்லுவோம். அவன் நம்பிடுவான். அவங்க அடிமை கடிச்சிருச்சுன்ட்டு அவங்க எல்லா கதையும் சொல்லுவான், எல்லாம் போய் நம்பிடுவான். ஸோ இந்த அளவுக்கு தான் கம்மியாக இருந்துச்சு கார்ட்டூன்ஸில் அந்த டைம். அதுக்கப்புறமா தான் அந்த டிஆர்பி ரேட்டிங் மேட்ரு என்னாச்சு, மொத்த சேனல்ஸ் டிஆர்பி கம்மியாகி இதை டிஆர்பி அதிகமான உடனே பெரிய பெரிய சேனல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஜிஎஸ் சேனல் இருக்கு, பாட்டுக்கு ஒரு சேனல் இருக்கு, காமெடிக்கு ஒரு சேனல் இருக்கு, அந்த மாதிரி கார்ட்டூன்ஸுக்கும் சேனல் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சாங்க. உதாரணம் சொல்லணும்னா நம்ம ஊரில் வந்து சுட்டி டிவி, அப்புறம் வந்து சித்திரம், இந்த மாதிரி டிவி சொல்லலாம். நம்ம ஊரில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மாதிரி டிஆர்பிக்கோசரம். இதில் சுட்டி டிவி ஓரளவுக்கு அதை வந்து கவர் பண்ணாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். ஏன்னா சுட்டி டிவியில் வந்து அவங்க எதுவுமே ஓனாக பண்ணல, அவங்களோட ரைட்ஸ்லாம் அந்த அளவுக்கு இல்ல. என்ன பண்ணாங்க, இந்த ஊர்ல ஹிட்டான ஷோஸா தெரியுமா எல்லாத்தையும் வளைச்சு போடு அப்படின்ட்டு எல்லாத்தையும் வளைச்சு போட்டாங்க. உதாரணத்துக்கு டோரா, டீன்ஸ் இது பண்றதுக்கு எம்ஐபி, காட்ஜில்லா, முக்கியமா ஜாக்கி சான். இந்த ஜாக்கி சான்ல முக்கியமான மந்திரங்கள் தான். என்னதான் வந்து அரக்கர்கள் அப்புறம் மாஸ்க் அப்படின்னு பல எபிசோட் வந்தாலுமே பயங்கர ஃபேமஸ் மந்திரங்கள் தான். இந்த மந்திரங்கள் கிடைக்காதா அப்படின்ட்டு நான்லாம் வந்து பல கல்லு கொட்டிச்சிருப்பேன். அந்த கல்லாம் தேடி இருக்கேன், கருங்கல்லாம் தேடி இருந்திருக்கேன். இந்த கல்லா இருக்கக்கூடாதா, இது ஒரு கோழி கல்லா இருக்கக்கூடாதா, மாட்டு மந்திரங்களா இருக்கக்கூடாதா அப்படின்ட்டுலாம் வந்து ஃபீலிங்ஸா இருக்கு அந்த டைம். அப்பெல்லாம் ஃபீல் பண்ணிப்போம், மந்திரக்கல் வச்சா என்ன பவர் யூஸ் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், கோழிக்கல்லையும் மாடுக்கல்லையும் யூஸ் பண்ணா நம்ம வந்து சூப்பர்மேன் ஆயிடுவோம், அப்படியே பன்னிக்கல் இருந்துச்சுன்னா நம்ம கண்ணிலேயே சுட்டுக்கலாம் அப்படின்லாம் வந்து ஃபீல் பண்ணிருப்போம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சம்டைம்ஸ் ஸ்கூல்ல விட்டுவானுங்க, டி மாமா வந்து இந்த கல்லு வச்சிருந்தாருடா, அவர் வந்து சிங்கப்பூர்ல வேலை செஞ்சாரா, அங்க இருந்துச்சு இந்த கல்லு, அதை எடுத்துட்டு வந்தாரு தெரியுமா, நான் கூட எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன்டா, அப்படியாடா வச்சிருக்கியாடா, இருங்க மாமா கிட்ட தான் இருந்துச்சு நான் கேட்டு பாக்குறேன்டா அப்படின்ட்டுலாம் வந்து கதை விடுவானுங்க அந்த காலத்துல. ச்சே, இந்த அளவுக்கு கேனையா வாழ்ந்துருக்கேன் நினைச்சு பார்த்தா எனக்கே நினைச்ச கஷ்டமா இருக்கு. ஓகே, நம்ம ஊரில் இருக்கிற சேனல்ஸ் தான் வந்து புது சேனல் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி இருந்த பெரிய சேனல்ஸ் தான் வந்து கார்நெட் இருக்கு. கார்நெட் என்ன பண்ணா, இதுக்கப்புறம் விட்டா போனி ஆகாது, நீ என்ன பண்ண தமிழ் டப்பிங் பண்ணி கொடுப்பிடு அப்படின்ட்டு அவன் கிட்ட இருந்த போகோ சேனல்லையும் கார்நெட் சேனல் என்ன பண்ணா டபிள்யூபி வந்து தமிழ் டப்பிங் கூட ஆரம்பிச்சான். அதில் வந்து ஃபேமஸ் ஆனது யாருன்னா நம்ம தலைவன் பென்ட் இருந்தா. சரியா சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் ஏரியாவுக்கு வந்து மாறிட்டோம், அங்கே பழைய இருந்து ஏரியாவுக்கு மாறிட்டோம். மாறின உடனே இந்த ஏரியா வந்து கார்நெட் வந்துருச்சு. அவ்வளோதான். என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்பொழுது பென் 10 கேம் ஓவர்னு ஒரு ஷோ, ஒரு எபிசோடு தெரியுமா அந்த எபிசோடு. ஓ எஸ், இதத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். 4 கையும் நம்பிக்கை. இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறான் பார்த்துட்டே இருக்கிறேன். சூப்பரான வேற லெவலில் இருக்குது ஷோ அப்படின்ட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்துட்டு அங்கே இருந்தா அந்த மூமெண்ட்ல இருந்து தான் பென்டனுக்கு ஃபேனாக மாறினது. அப்போ எனக்கு தெரியல நம்ம ஒரு மிகப்பெரிய கன்னியாக மாற போகிறோம் இந்த ஷோவுக்கு அப்படின்ட்டு. ஒரு காலத்தில் பவர் ரேஞ்சர் ஃபேமஸாக இருக்கும் போது ரெட் ரேஞ்சர் இது இருக்கும் தெரியுமா, இந்த மாஃபர் டைனோசர் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை வச்சுக்கிட்டு டேனா தண்டர் பவர் ஆஃப் அப்படின்றது. அப்புறம் வந்து இந்த எஸ்பிடிக்கு வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபிளிப் ஃபோன் மாதிரி. நாங்கள் போனோம் இந்த ஸ்கூல் அட்டை இருக்கு தெரியுமா, நோட்டு, அந்த நோட்டை கட் பண்ணி அதை வந்து 2ஆக மடிச்சு
காமிச்சு அதை டேப் ஒட்டி எஸ்பிடின்னு எழுதி எஸ்பிடி எமர்ஜென்சி அப்படின்றது மந்திரக்கல்லுக்கு சொல்லவே வேணாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் அப்பதான் வந்தா இந்த பென்டன் இப்படி இந்த மந்திரக்கல்லுக்கு ஜல்லிக்கல் பொறுக்கணுமோ அந்த மாதிரி வானத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவனுக்கு கிடைச்சது இல்லை, நமக்கு எப்படி கிடைக்கும், எப்போ நம்ம ஆனிட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம், எப்போ அந்த வாட்ச் கையில் கட்டோன்ட்டு வானத்தையே பல நாள் பார்த்துக்கிட்டு இருந்துரு. அந்த அளவுக்கு வந்து ஏங்க வச்சதுதான் இந்த பென்டன் சீரிஸ். பென்டன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பென்டன் ஏலியன் போஸ்ன்றானுங்க, அது முடிஞ்சு அடுத்து பென்டன் அல்டிமேட் ஏலியன் வருது, அப்புறம் ஆம்னிவர்ஸ் வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் விடாம தெருக்கி பார்த்த அனுபவம்னா பென்டன் அனுபவம் தான். இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் பார்த்து வளர்ந்ததுக்கு அதுக்கப்புறம் காலேஜுக்கு போனோம். காலேஜுக்கு போகும்போது நம்ம கார்ட்டூன்ஸோட பிணைப்புகள் வந்து கம்மியாயிடுச்சு. இப்பயும் இந்த சின்ன இது இருக்கும். பென்டன்னா இருந்தால் ஜாலியாக சீக்கிரமாக வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிடலாம்ல, பென்டன் இருந்தால் சீக்கிரமாக இது ஆஃபீஸ் போயிடலாம்லாம் தோணும். அதுக்கப்புறம் தான் வந்து மார்வல் மூவிஸ் வந்து இடத்த பிடிச்சிக்கிச்சு. எல்லாம் இருக்கு. அயன்மேன் 2 ரிலீஸ் ஆகும்போது தான் அயன்மேன் 1 சீடியும் எல்லாரும் பரிசு பார்த்தா வளர்ந்துருப்பீங்க, யாரையும் உத்தமம் கிடையாது. ஓகேவா சொல்கிறேன். சீடியும் வாங்கி வந்து போட்டு பார்த்துட்டு பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் அயன்மேன் படத்துக்கு. இப்போ வேலைக்கு போகும்போது இந்த ஆசை என்னன்னா நம்ம மட்டும் அயன்மேனாக இருந்தோம்னா ஆஃபீஸுக்கு சீக்கிரமாக போயிடலாமே, பைக்கில் போகும்போது லேட் ஆயிருமா அப்புறம் சொல்லுவேன், நம்ம மட்டும் அயன்மேனாக இருந்தா டிராஃபிக்லாம் நம்ம பறந்து போயிடலாமே அவ்வளோ யோசிப்பேன். அப்புறமா தான் மெச்சூரிட்டி வளர்ந்த அப்புறம் புரிஞ்சுது நம்ம அயன்மேனாக இருந்தா வேலைக்கே போத்தாவிலையே அப்படின்ட்டு. கரெக்டாக அயன்மேனாக நான் யார்ட்டா பத்திரிக்கை வேலை செய்ய போகிறேன், மல்டி மில்லியனர் அப்படின்ட்டு காலப்போல் ஜாலியாக வாழ போகிறேன். இந்த மாதிரிலாம் வந்து வளர்ந்தும் போது மெச்சூரிட்டி வந்து அப்படி வளர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு கார்ட்டூன்ஸ் மக்கள் என்ன பார்க்குறாங்க, என்னென்ன ஷோ பார்க்குறாங்க அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் பார்க்குறதுனா இதுதான். ராமு ஒரு நாள் வந்து சோமு பார்க்க போனானா, சோமுக்கு அந்த நேரத்தில் கக்கா வந்தனால எங்கே போகிறதுன்னு தெரியலையா, பாடம் 2 பேரும் கண்ணி கட்டக்கு போக்க போகலான்னு போது அங்கே ஆண்டி இருந்தாங்களா அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வர கார்ட்டூன்லாம் டிவியில் உங்களோட டிவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க பழைய அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க பழைய ஷோஸை திரும்பி போட்டாலும் அவ்வளோதான் ஓட போகுது, அதையாக பண்ணுறதுலன்னு தெரியல. புது ஷோ கொண்டு வரேன்ட்டு தவளாக கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஷோலாம் யூடியூப் வரைக்கும் ஓகே, அது வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு அது பக்காவாக இருக்குமா அப்படின்னு தெரியல. கார்ட்டூன் நெட்வொர்க்கு அவன் இது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சித்திரம் அவங்க ஆல்ரெடி பிளாக் ஷிப்பாக மாறி கிளம்பிட்டாங்க. சித்திரம் கார்ட்டூன் டிவி அதில் உட்காந்து படம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வேலை செய்யும் போது நல்லா தான் இருந்துச்சு. நான் காஞ்சில் வேலை செஞ்சேன் ஒரு காலத்தில். ஓகேவா, காஞ்சில் வேலை செய்யும் பொழுது அப்போலாம் வந்து நான் அந்த கார்டு குத்து வருவேன், கேஸ்ட் குத்து வருவேன், தம்பி குத்துட்டு அப்பாடுனாங்க அதை குத்துட்டு வருவேன். அப்போதான் உள்ள போகும்போது இந்த எம்சிஆரில் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த டிவிலாம். அப்போதான் வந்து சித்திரம்ல வந்து சோனிக் ஹெச்காக் போயிட்டு இருக்கும். கார்ட்டூன்ஸோட ஃபாலா இல்லை கார்ட்டூன் பார்த்த ஜென்ரேஷன் வந்து வளர்ந்துட்டாங்களா, நாங்கள் வளர்ந்தாலும் கார்ட்டூன்ஸ் இருப்பாங்க குழந்தைங்க, அவனுக்கு என்ன ஆகுன்னு தெரியல. அவனுங்க பார்த்தா ஃப்ரீ ஃபயர் ஆடிக்கிட்டு அங்கே ஒருத்தர் வந்தா ப்ரோ நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன், 10ஆம் படிக்கிற மாதிரி இருந்தா நான் வந்து பார்த்தா லவ் சொன்னா நானும் ஓகே சொல்லிட்டேன், நம்பராக போட்டலாம் ஓகேன்னு சொன்னா ஒருத்தர் 100 ரூபா போனா அவன் பின்னாடி போயிட்டா ப்ரோ என்ன ப்ரோ வாழ்க்கை அடிக்கிட்டு இருக்கானுங்க ஸ்கூல் பசங்க. உடனையோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? ஏண்டா நான் 7ஆவது படிக்கும்போது பென்டன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த காலத்து பசங்க அன்னைக்கும் பொழுது. எனக்கு இப்பயும் ஆசை என்னன்னா வந்து நாஸ்டால்ஜி பார்த்தோம்ல அந்த பழைய ஷோ, அந்த ஷோவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும், பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும், உலகம் அழிஞ்சா கூட இருக்கிற குழந்தைங்களுக்கு இது போட்டு காட்டணும் அப்படின்ற அளவுக்குலாம் ஆசை. ஏன்னா அந்த காலத்து கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். எப்படின்னா நான் என் பர்சனல் வாழ்க்கையில் எடுத்துங்களேன் சொன்னால் எனக்கு கிரிஞ்சின்னுவீங்க, இதுதான் என்னோட வாழ்க்கையை சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் என் வாழ்க்கை ரொம்ப நல்லாதான் இல்லை. என் சைல்டுஹுட்டு நான் ரொம்ப வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் சைல்டுஹுட். சைல்டுஹுட் எனக்கு பிடிக்காது, என் சைல்டு எனக்கு பிடிக்காது. ஏன்னா சைல்டு ரொம்ப நான் கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன். பட் என் சைல்டு நான் திரும்பி பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா தாத்தா பாட்டியும் நான் பார்த்த கார்ட்டூன்ஸ் மட்டும்தான். நான் மேபி அந்த கார்ட்டூன்ஸ்லாம் இருந்து என்னுடைய மன கஷ்டத்தை தீக்கல அப்படின்னா நான் இப்போ எந்திரிப்பா எனக்கு தெரியாது. உங்களே கார்ட்டூன்லாம் வேற லெவலில் இருக்கும். நாட் ஒன்லி இந்த பிரைம் ஸ்டோர்ஸ், இந்த பென்டன் அதை நான் சொல்ல வரல, ஸ்டுடியோவில் போட்ட ஏகப்பட்ட ஷோஸ் நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு வந்து ஆனா ஸ்டைல்ஸ், குளோரியாவின் வீடு, அப்புறம் கிரேசி ஜெசி, சூப்பர் சுஜி, அப்புறம் வந்து லெஜெண்ட் ஹீ மேன், தி மாஸ்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். அப்புறம் டியூஷன் போவேன். டியூஷன் போகும்போது அந்த டியூஷன் மாஸ்டர் பையன் இருப்பான், சுபாஷ் அவன் பேரு ஞாபகம் இருக்கு. இப்போ பார்த்துட்டு இருப்பானே தெரில. அவன் நான் போனா அவனுக்கு கனவு வரும்னு சொல்லுவான். எனக்கு தினமும் கனவுட வருது, நான் ரோட்ல போயினுக்கிறேன், ரோட்ல அருவா இருக்குது, அருவா ஏற்று கிரேஸ்கல் கூட சத்தியோட ஹீமனா மாறிடுறேன் அப்படின்லாம் கதை விட்டு இருந்திருப்பான் அந்த காலத்தில். அதெல்லாம் வேற லெவல் ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்ஸ். பக்கத்தில் நாய் இருந்துச்சு, நாயை வந்து புளியா மாறிடுது ஐயா அப்படின்லாம் வந்து ஒரு நாஸ்டால்ஜிக் ஃபீலிங்காக இருந்துச்சு அந்த டைம். கார்ட்டூன் எடுத்தோம்னா பயங்கர ஷோ போயிட்டு இருந்தான். ஜெட்டெக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் டிஸ்னி பேடிங் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஷோஸ்லாம் இருந்துச்சு. கிட் விசஸ் கேட்டு, அப்புறம் வந்து நம்ம தலைவன் தடாலடி, கிக் பட்டோஸ்கி, பெஸ்ட் ஃபினிஷ் அண்ட் பர்பு. அதில் வந்து ஹீரோ விட எனக்கு வில்லனை தான் பிடிக்கும். டுமாங்கி டாக்டர் டூபன் ஸ்மித் அதில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக் இருக்கும். அம்யூஸ்மெண்ட் பார்க், சினிமா தியேட்டர்,
ரேஷன் கடை, பார்க்கு, பால் பூத்து. அதெல்லாம் வேற லெவல் டைலாக், வேற லெவலில் பேசியிருப்பாங்க அந்த காலத்தில். அப்புறம் வந்து டிராகன் பூஸ்டர் ஜெட்டெக்ஸா போட்டான். அப்புறம் ஃபெட்டெக்ஸோ அது பேர் இருக்கும், ஃபெட்டெக்ஸோ செட்டெக்ஸோ அது பேர் தெரியல. பட் ஆனால் வந்து அது ஷோ நல்லா இருக்கும். ஜெட்டெக்ஸில் போட்டுருந்தான். ஏன்னா டெலிவரி பண்ணுறது ஒரு இடத்துல டெலிவரி பண்ணுவாங்க, ஒரு சைஃபையாக இருக்கும், நல்லா இருக்கும். இதே மாதிரி பார்த்தோன்னா பூக்கா தினேஞ்சா அதில் வர டைலாக்ஸ் டப்பிங்கு எல்லாம் தாறுமாறாக இருக்கும். அதெல்லாம் இப்போ எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியல, எல்லாம் அழிஞ்சிருச்சு காலப்போக்கில். பட் உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். டைலாக்ஸ்லாம் செம காமெடியாக இருக்கும். போடே திருப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து ஷெரிக்கன் ஸ்கூல் செம்மையாக இருக்கும். திருப்பி டிவியில் வந்து ரீடப் பண்ணாங்க. பட் எனக்கு ரீடப் எனக்கு பிடிக்கல. எனக்கு குஜில பெண் தெரியுமா, அதான் பக்காவாக இருந்துச்சு. டைலாக்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும், எல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து சோப் பாக்ஸ் காம்படிஷன் இருக்கும். அந்த ஷோ இப்போ கிடைக்குமான்னு தெரியல, ஆரம்பிச்ச டைம் சில ஷோக்கு நான் பேரே ஞாபகம் இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. அந்த ஷோ ஞாபகம் இருக்கு. இந்த அளவுக்கு ஷோஸ் வந்து ஒரு செம்மையாக இருந்துச்சு, கார்ட்டூன் பக்காவாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு அந்த கார்ட்டூன் ஃபீல்ன்றது அந்த அளவுக்கு பெருசாகவும் இல்லை. இப்போ கார்ட்டூன்ஸும் நல்லா இல்லை. இந்தியன் கார்ட்டூன்ஸ்ல ஸ்கிரிப்டே ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது. பழக்கு பேசுறாங்க தவிர அதை நின்று தான் காமெடியாக பேசணும், பேச மாட்டேறானுங்க. ஒரு சினிமாட்டிக்கா, ஒரு காமெடிக்கா, ஒரு அனிமேஷன் பண்ண மாட்டேறானுங்க, பேசினே இருக்கானுங்க சும்மா. அதனால இவன் சொடையும் ஒழுங்காக இருந்தான். சொடையில கிராஸ் ஓவர்லாம் ஒன்றும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பில்லி பாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச ஒரு ஷோ. அதில் வந்து அதில் பாட்டு நல்லா இருக்கும். பாட்டு வந்து இவ பேர் வந்து வச்சு வாய்ப்பேச்சில் மன்னன் பில்லி, சுடிதரத்தில் அவனே கில்லி, உயிரை எடுப்பதில் எலும்பன், பெரு உலகத்தில் ராஜாவா வாழ்ந்த கெலிட்டன். ஆல்சோ இந்தியா செட் பண்ணி பார்க்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஷோஸ் எடுத்தாங்க. சொன்னால் விக்கின் வேத்தல் மாதிரி ஷோ, அப்புறம் அக்கடம் திகடம் இந்த மாதிரி ஷோலாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்புறம் மாவீரன் ஹாத்திம் இந்த மாதிரி ஷோ நல்லா இருக்கும். முக்கியமாக வந்து விக்கின் வேத்தல், அதாவது விக்ரமாதித்தன் வேத்தாளம், அந்த கான்செப்ட் தான் விக்கின் வேத்தாள் அப்படின்ற பேரில். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷோ ஃபஸ்ட்டு டிஸ்னி இந்தியாவில் போட்டுருந்தான். அதே நான் வாட்ச் பண்ணுறேன் டிஸ்னியில். அதுக்கப்புறம் தமிழ் டப் பண்ணி ஜெட்டெக்ஸில் போட்டான். தமிழ் டப் பண்ணி போட்ட உடனே ரொம்ப பிடிச்சி சூப்பராக இருந்துச்சு. பாட்டுலாமே வேற லெவலில் இருக்கும். வேதாளம் நான் காத்து நிற்கிறேன், விக்கிக்கு மட்டும் தெரிகிறேன், விதிவசத்தினால் சந்தித்தோமே, சேர்ந்து ஒன்றை மாட்டிக்கொண்டோமே அப்படின்லாம் இப்படிலாம் நின்று ஞாபகம் இருக்கு. ஸ்கூல் டிரைவர்ஸ்லாம் மறந்து போயிடுச்சு. இதுன்னு ஞாபகம் இருக்கு எனக்கு. நல்லா இருக்கும். எப்படின்னா வந்து ஸ்கூல் பையன் வந்து விக்கி, வேதாளம்னு ஒருத்தர் இருப்பான். அப்புறம் ஒரு மந்திர புக்கு ஒன்று இருக்கும். அந்த வேதாளம் பார்க்கறதுக்கு வந்து ஜாக்ஸ் போகிற மாதிரி இருப்பான். நல்லா இருக்கும் அந்த எபிசோடு. அதுக்கு பக்கம் தின்னுக்கிட்டே இருப்பான். சரி மேட்சிங் பண்ண தெரியாது. அதில் ஒரு ஷோ வரும். என்னன்னா வந்து ஸ்கூல் எக்ஸாம் பண்ணினதுக்கோசரம் டிவி வந்து எடுத்து வச்சிருப்பானுங்க. டிவி வந்து சங்கிலி போட்டு பிடிச்சிருப்பானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ சிரிப்பா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நாஸ்டாலஜிக்கா அந்த கிட்ஸை வந்து டார்கெட் பண்ணணும், டீன்ஸ் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு பார்த்து ஒர்க் பண்ணாங்க. பார்த்து நல்லா பண்ணாங்க அந்த கார்ட்டூன்ஸ்லாம். பட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. இப்போ எல்லாம் அனிமிக்க மாட்டாங்க தான் இல்லைன்னு சொல்லல. இந்தியன் கார்ட்டூன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால கிட்ஸுக்கு இவ்வளோ தான் கொடுத்தா போதும், ஒரு லிமிட் தான் செட் பண்ணிக்கிறாங்க. கிட்ஸுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும், இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்ட்டு அது லிமிட்ல வேலை செய்யலாம். தவிர இது கிட்ஸையும் தாண்டி அவங்க பெருசானதுக்கு அப்புறம் அதை அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பண்றது இல்லையோ அப்படின்றது என் எண்ணம். பட் என்ன இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்னுடைய நாஸ்டாலஜிக் ஃபீலிங் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லென்த்தாக போயிடுச்சு பழகுது. ஸோ அதை எடிட் இருப்பாங்க, அவங்க எடிட் பண்ணல. அதான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன். இது என்னோட நாஸ்டாலஜிக் ஃபீலிங். ஒருவேளை உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்றது வந்து காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, நானும் அதை படி தெரிஞ்சுக்கிறேன். யாரெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த கார்ட்டூன் சாமி ஷோ மூலம் போடலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எஸ், போட்டு இருந்த பெரும்பாலும் கார்ட்டூன் சாமி ஷோவில் வந்து தொடர்ந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்ட்ரைக் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரைக் இஷ்யூ பயந்தான். ஷோ எதுவும் பசிதில்லை, நான் தின்னோம்ல, அதாவது எதுவும் வேலைக்கு போகிறது. நான் அதான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். பட் இந்த கார்ட்டூன் பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஓகே, நாளைக்கு தினம்லாம் கார்ட்டூன் இருக்குது, எப்படி கேம்ஸ் இருக்குது, அதே மாதிரி கார்ட்டூன் இருக்குது. அதனால வந்து புது சேனல் தான் வந்து கேப்டன் கேக்கு. நம்ம புது ஷோ தான் கேப்டன் கேக்கு. இல்லை மிஸ்ஸஸ் கே ஷோ பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய ஷோ பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவ் ஷோ நிறைய போட்டுறாங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி நானும் பண்ண போகிறேன். முக்கியமாக இந்த கார்ட்டூனை அப்படியே பேத்துட்டு போய் இங்கே வைக்க போகிறேன். ஸோ இங்கே ஆதரவு கொடுத்தா மாதிரி அங்கே இங்கே ஆதரவு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ வந்து ஆதரவு கொடுங்க சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், நீங்கள் வந்து மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் ஆடியோ ஒரு ஷோ வீடியோ போட்டு வச்சிருக்கேன். அடுத்த கிழமை நிறைய வீடியோ வரும், கவலைப்படாதீங்க, நிறைய வரும், வந்து கொண்டு இருக்குது. ஓகே சோல்ஜர்ஸ், நிறைய பேச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். பாய்.